தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பலங்கிறது கண்டிப்பாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸான பாப்புலாரிட்டி கண்டிப்பாக இருக்குது. அதே சமயம் இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அலை இருக்கிறதாக உருவாக்கப்பட்ட அந்த பிம்பம் அவரை சுற்றி இருக்கிறது. அதே சமயம் இவர் ஒரு மாற்று சிந்தனை, மாற்று வேட்பாளர் மாதிரி மாற்று சிஎம்முக்குரிய ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அதே சமயம் இவருக்கு உண்டான பல்வேறு வீக்னஸில் மிகப்பெரிய ஒரு வீக்னஸாக பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் குறைவுங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை தாண்டி நகரப்புறத்தை மாதிரி ரூரலாக கிராமப்புறங்கள் தோறும் இவருக்கான பெனிட்ரேஷன் இருக்குதா அப்படிங்கிறதையும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி எதிரிகள் எதிர்கட்சியினர் இவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்த நரேட்டிவை புஷ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கும் போது அதற்கான முன்னெடுப்புகளை திரு விஜய் அவர்கள் என்ன எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கேள்விக்குள்ளாக்க வேண்டும். 2026 மிகப்பெரிய ஒரு பாசிபிள் சினாரியோ என்ன இருக்கும்னா, ஸ்ட்ராங் என்ட்ரியாக ஓட் ஷேர் 10 to 18 விழுக்காடுகளை அவர் வாங்குங்கிற பட்சத்தில் குறைந்தது 10 to 30 சீட்டுகளை அவர் வென்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போது அந்த இடத்துல அவர் எந்த ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிற அந்த கிங் மேக்கர் ரோலுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அமையலாம். ஆனால் இது எல்லாமே ஏர்லி ப்ரெடிக்ஷன். இதை வாக்காளர்கள், தமிழக வாக்காளர்கள் எப்பேற்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டுவிட்டு ஒரு புதிதாக வந்திருக்கிறவர், கொள்கை எதுவுமே தெரியாமல் இருக்கிறவர், அவர்களுக்கான வரமுறை எந்த விதத்திலும் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சு அவருக்கான இந்த வாய்ப்பை, கிங் மேக்கர் என்ற வாய்ப்பை கொடுப்பார்களா அப்படிங்கிறதையும் நம்ம மே 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஹைப் வெர்சஸ் ரியாலிட்டின்னு இருக்குது. அப்போது மீடியா ஹைப் இருந்தாலும் ரிசல்ட் எப்போவுமே வேறு விதமான ஒரு வாய்ப்பை தான் காமிக்கும். அப்போது டைரக்டாக சிஎம் ரேஸுக்கு வரக்கூடிய இவர் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு என்ன விதமான ஒரு வாய்ப்புகளை சிஎம் ஆக விருப்பப்படக்கூடிய திரு விஜய்க்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.